ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களோட பங்குனி மாத ராசி பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இந்த பங்குனி மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னும், இந்த மாதத்தில் முருகன் வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்துட்டு வரலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. தமிழ் மாதத்திலேயே கடைசியாக இருக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு இது உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வரும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யறதுக்காக ஒரு மாதத்தில் பல நாட்கள் வருதுங்க. அதாவது சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது, விரதம் இருக்கிறது, இது மாதிரிலாம் கூட வரும் ஒரு மாதத்தில். ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா முழுசாகவே முருகனை வழிபாடு செய்யறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வரக்கூடிய மாதத்தில் வைகாசி, கார்த்திகை, இந்த பங்குனி மாதம் ஒன்றுங்க. முருகனுக்காகவே இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட தனி மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பங்குனி மாதத்தில் முருகனோட ஆறுபடை வீடு மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த முருகன் கோயிலுக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக தான் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் முழுசாவே முருகனுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்களும் செய்யப்படுது. அப்போ இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே முருக பெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த முருகனுக்காக இந்த மாதம் இன்னுமே பல சிறப்புகள்லாம் இருக்குதுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்துல மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அமைப்போகுதுன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரப்போறோம். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாத ராசியும் பகட்டு இல்லாத ராசியும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி தாங்க. ஆட்டு தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பும் கொண்ட இவங்க காதலுக்கு அப்படின்னு பெயர் போனவங்க. இந்த மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறது ஒரு நிலம் சார்ந்த ராசிங்க. இவங்க அதிகமான சகிப்புத்தன்மையும் கொண்டவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த மகர ராசிக்காரங்களின் பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பிடிவாதம் தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பொருளாக இருந்தாலும் சரிங்க, அதை பிடிவாதம் பிடித்தே வாங்கிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா அதை கண்டிப்பாக முடிக்காம விட மாட்டாங்க. எப்படியாவது போராடியே வெற்றியை தொட்டுடுவாங்க. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு செல்ஃபிஷாக யோசிக்காம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க இவங்க. இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய உதவி மற்றவங்க அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்து தாங்க ஹெல்ப்பே பண்ணுவாங்க. இவங்க வேலை அப்படின்னு செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேலை இருந்தாலும் அது எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சு முடிச்சிடுவாங்க. நல்ல ஒரு பெயரும் வாங்கிக்குவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்க விரும்புறவங்க, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோயில் குளம் இப்படின்னு போகக்கூடியவங்க, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது டூர் இப்படின்னு போயிட்டு வரவங்களா இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் 4 பேர்கிட்ட யோசனை கேட்பாங்க. ஆனாலும் முடிவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சதை மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்க சனியின் காரகத்துவம் பெற்ற ராசிங்க. அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிளாக் கலர் அப்படிங்கிறது அதிகமாக ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். பொதுவாகவே லாயர்ஸ், ஜட்ஜ், தொழில் சங்க தலைவர், கிராம தலைவர் இப்படின்னு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மகர ராசிக்காரங்களாக தாங்க இருப்பாங்க. அதுவும் டிராவல் சம்மந்தப்பட்ட வேலையில் இவங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவங்களா இருப்பாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படுங்க. உதவக்கூடிய குணத்தாலேயே மற்றவங்க உள்ளத்தில் இடம் பிடிச்சக்கூடியவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த பங்குனி மாதத்தோட கிரகநிலை வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ரிஷபத்திலே இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த மாதம் முழுசாவே உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும். ஒரு சில தடைகள் இந்த மாத கடைசியில் வந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது. தொட்டது எல்லாமே தெலுங்கக்கூடிய மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாகும். தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்கீடாக இருந்தவங்க எல்லாருமே விலகிடுவாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படின்னு இருக்கிறவங்க, இல்லை கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதம் விலக்கி போயிடுவாங்க. உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற செய்தி வீட்டுக்கே தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் என்ன உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கேட்குறீங்களோ அது எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதனால் ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இந்த மாதம் மறுபடியும் அப்ளை பண்ணலாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நல்ல ஒரு உத்தியோக பதவியில் தாங்க உங்களை தனியாக உட்கார வைக்க போகிறாங்க. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சொந்தங்களாலையும் சொத்துக்களாலையும் உங்களுக்கு நன்மை தாங்க கிடைக்க போகுது. ஏற்கனவே சொத்துக்கள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க.
மீன ராசியில புதன் சஞ்சாரம் வந்து நடக்க போகுதுங்க. அதாவது மாச தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, மீன ராசியில புதன் நீச்சமாவும், வக்கரமாவும் வந்து சஞ்சரிக்க போறாருங்க. உங்க ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன். அவர் நீச்சம் பெறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வகையில நன்மை தாங்க கொடுக்க போகுது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் வந்து முடிவடையதில தடைகள் ஏற்படுங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் காலதாமதம் ஏற்படலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே இந்த மாதம் வந்து இழுபறியா தாங்க இருக்கும். அதிலும் இந்த மாதம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழக்கு, வாய்தா இது மாதிரிலாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இது கூடவே உங்களுக்கு வாகனத்தில ஏதாவது பழுதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. வரவை விட செலவு தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய சூழ்நிலையில உருவாகும். அதனால உங்க தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி தெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு மன அமைதி வந்து கிடைக்குங்க. வருமானம் உயரத்துக்கான வழியுமே பிறக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஸ்டார்ட்டிங்லேயே அதாவது பங்குனி 4ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசிக்கு வக்கர இயக்கத்தில் வந்து வரப்போறாருங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன். தனஸ்தானத்துக்கு அவர் வரப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வேலையிலிருந்து நீங்க வெளியேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறீங்க வீட்டில் அப்படின்னா, இந்த மாதம் வந்து அதே ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க. அவங்கள வாலண்டியரை கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளை கொடுத்து சம்பள உயர்வும் கொடுத்து உட்கார வைப்பாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய உயர் பதவியெல்லாம் கிடைக்குங்க. அதனால இது மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே இப்போ முடிவுக்கு வருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே சரியாகிடும். ஆனாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. குருவோட பார்வை வந்து உங்களுக்கு கை கொடுக்கறது மூலயமா உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய மாதம் தாங்க இது. இதுவே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, புதிய பொறுப்புகள், பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க. புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குலாம் இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால அதுக்காக கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசியில் சுக்கிரன் இந்த மாதம் முழுசாவே வக்கரம் பெற்று தாங்க சஞ்சரிக்க போறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த சுக்கிரன். அவர் உச்சமும் வக்கரமும் பெறதுனால பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ள சண்டை இல்லை அப்படின்னாலுமே இந்த பிள்ளைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இல்ல பாகப்பிரிவினை செய்கிறீங்க இப்படின்னா, இதன் மூலியமா உங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ் மூலமா உங்களுக்கு தொல்லைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதம். அதனால பிசினஸ்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிற மனக்கவலையில உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஒரு கடனை அடைக்கிறதுக்கோசரம் இன்னொரு கடன்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலையில உருவாங்க. இது வந்து உங்களுக்கு சங்கிலி தொடர் போல இந்த மாசம் ஃபுல்லாவே இந்த கடன் சுமை அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் போக போறாரு. அதாவது பங்குனி 24ஆம் தேதி கடைசியில் பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு போகக்கூடிய செவ்வாய் வந்து அங்கே நீச்சமாக போகிறாருங்க. 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய். அவர் வந்து நீச்சம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது. முக்கியமாக உங்களுடைய அம்மாவோட உடல்நலத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா வந்து உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதாவது கை கால் இடுப்பு வலி, தலைவலி, சர்க்கரை, பிபி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்றது மூலிமா நல்ல ஒரு பலன்கள்லாம் கிடைக்குங்க. மருத்துவ ரீதியாக வேற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டாக எடுத்துக்காம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. தொழிலில் வந்து பார்ட்னர்ஸ் அவங்களே விலைக்கு போகிறதா சொல்லி உங்களை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த மாத கடைசியில் வந்து நடக்குங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட தாமதமாகிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடன் சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக நீங்கள் கட்டிய வீட்டெல்லாம் விற்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகுங்க உங்களுக்கு தானாகவே. இது மாதிரியான சூழ்நிலையை வந்து இந்த பங்குனி மாதம் கடைசியில் நீங்கள் சமாளிச்சிட்டா போதுங்க. இதெல்லாம் விற்கிறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகாது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட அவங்க கிட்ட உங்களோட பர்சனல் விஷயத்தை எதையுமே ஷேர் பண்ண வேணாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே உத்வேகத்தோட நீங்கள் செயல்படக்கூடிய நேரம் தாங்க இது. வியாபாரம், தொழில் இது மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு உங்களோட பார்ட்னர்ஸ் மூலமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய விதத்தில் வந்து நீங்கள் செயல்படுவீங்க. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் மூலமாக நல்ல ஒரு ஆதரவுல உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கலைஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பாதிக்கு மேலே நல்ல ஒரு தகவல்லாம் கிடைக்குங்க. அதனால இந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை நோக்கி போகலாம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து குறிக்கோளாக எடுத்து தாங்க இந்த மாதம் படிப்பீங்க. அதனால நல்ல ஒரு சக்ஸஸ்லாம் கிடைக்கும். அதுவும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க.
பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான சூழல்லாம் கிடைக்க போகுது. அதனால பெரிய ரிலீஃபே கிடைக்குங்க உங்களுக்கு. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சின்ன சின்னதாக பிரச்சனைகள்லாம் வரலாங்க. அதனால இந்த திருமண பேச்சுவார்த்தையில நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது. கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்துக்கோங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குங்க. அதுவும் மாத கடைசியில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால இந்த டைமில் வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளையுமே சரி செய்யறதுக்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க பெருமாளை. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.